ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பைத்தானோட வால்டர்ஸ் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுன்றது பார்க்கலாம். வால்டர்ஸ் ஆப்ரேட்டர்ன்றது அசைன் அண்ட் எவாலுவேட் இது ரெண்டுத்தையும் ஒரே லைனில் நம்ம பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வால்டர்ஸ் ஆப்ரேட்டர். அசைன்னா என்னது? ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் a = 10, அதே மாதிரி b = 5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு வேரியபிளுக்கு ரெண்டு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். எவாலுவேட்னா என்னது? முன்னாடி நமக்கு மேத்தமெட்டிக்ஸில் கொடுத்துருப்பாங்கல்ல, எவாலுவேட் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு f(a) அந்த மாதிரி கொடுத்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதை சால்வ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் எவாலுவேஷன். ஒரு எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணுறதுக்கு பேர். நான் என்ன பண்ணுறேன், a = c = a + bன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ a + bயில் வந்து ஆட் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி அதை சியில் ஸ்டோர் பண்ணேன். அதுதான் இதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு சியில் வந்து எவாலுவேட் ஆகி சியில் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போது ஃபஸ்ட்டு அசைன் பண்ணியிருக்கோம், அடுத்து தேர்ட் லைனில் அதை எவாலுவேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம ஒரே லைனில் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். c = a, ஏல வந்துட்டு ஒரு கோலன் வச்சு ஈக்குவல் டு போட்டுட்டு நான் 10ன்ற வேரியபிள் வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். வால்டர்ஸ் ஆப்ரேட்டர்னா அந்த கோலன் வச்சு ஈக்குவல் டு போட்டுறதான். ப்ளஸ் b கோலன் வச்சு ஈக்குவல் டு போட்டு பிக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரே லைனில் நான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் நடுவில் வந்து ப்ளஸ் பண்ணி அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எவாலுவேட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரே லைனில் இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வால்டர்ஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? இதை நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஏஜ்னு வச்சுக்கிறேன். ஏஜ் = int of input of யூசர் கிட்ட நான் ஒரு இன்புட்டை வாங்குறேன். அப்புறம் நான் செக் பண்ணுறேன், இஃப் ஏஜ் > 8 நான் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு போடணுமா, எலிஜிபிள்னு வச்சுக்கிறேன். அப்படி இல்லையா பிரிண்ட் நாட் எலிஜிபிள். ஸோ இப்படி நம்ம எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏஜ் இன்புட் வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்து அதை எவாலுவேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அது வேல்யூ வந்து 18க்கு மேலே இருக்கா அப்படின்னு எவாலுவேட் பண்ணி ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். கரெக்டாக? இப்போ நான் அந்த ஏஜ் 19 கொடுத்தேன்னா எனக்கு எலிஜிபிள் வந்திருக்கு. ஸோ இப்படி நான் தனித்தனியாக ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல எவாலுவேட் பண்ணாமல் நான் டேரெக்டாக இங்கேயே வந்து எவாலுவேஷன் அசைனிங் ப்ராசஸிங் இங்கேயே கொடுத்துடலாம். கோலன் வச்சு ஈக்குவல் டு போட்டு int of input of நான் இங்கேயே இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு வால்டர்ஸ் ஆப்ரேட்டர் இங்கேயே எனக்கு இன்புட்டை வாங்கி இங்கேயே எனக்கு எவாலுவேட்டும் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். சின்டாக்ஸ் எரர், சரி இங்கே இன்னொரு பிரான்ச்சஸ் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன். இப்போ நான் அதை ரன் பண்ணும்போது எனக்கு ஏஜ் கேட்குது. நான் 19 கொடுத்தேன்னா எனக்கு இதே ப்ராசஸ் தான் சேமாக நடக்குது. ஸோ அசைன் அண்ட் எவாலுவேட் இது ரெண்டுத்தையும் ஒரே லைனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வால்டர்ஸ் ஆப்ரேட்டர். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.